بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகெல்லாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்கள் வாழும் பொழுது படைத்த அல்லாஹ்வினுடைய கடமையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் படைத்தவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக பின்பற்றியவர்களாக வாழ்வதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் நாம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம்.
அவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு ஈமான் முஸ்லீம்களும் திருமறை குர்ஆனுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எந்த ஒரு முஸ்லீம் குர்ஆன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, எந்த ஒரு முஸ்லீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி நடக்கிறார்களோ இவர்கள்தான் நேர்வழியிலே இருக்கின்றார்கள், இவர்கள்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான். சூரத்துன் நூர் 24வது சூராவினுடைய 54வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், வஅதீஉல்லாஹ வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்வதை கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்களோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை மதிப்பளிக்க வேண்டும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை பின்பற்ற வேண்டும். அதே போன்று ஒரு முஸ்லீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டதின் காரணமாக அவர்கள் சொல்வதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வஇன் துதீஉஹு தஹ்தது, நீங்கள் அப்படி அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டால், அல்லாஹ் சொல்வதை போன்று குர்ஆன் சொல்வதை போன்று பின்பற்றி வாழ்க்கையிலே நடந்து கொண்டால், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய விஷயங்களை பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். நபியை கட்டுப்படுவதும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுவதும் தான் ஒரு முஸ்லீம் நேர்வழி அடைய முடியும். நேர்வழியினுடைய அஸ்திவாரம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போதனை தான். அதே போன்று இன்னும் அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 132வது வசனத்திலே சொல்கின்றான், வஅதீஉல்லாஹ வர் ரசூல் லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்வதை கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் குர்ஆனை ஈமான் கொண்டிருக்கிறான், குர்ஆனை நம்பிக்கை கொண்டிருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்கிறான், குர்ஆன் சொல்வதை கேளுங்கள், பின்பற்றுங்கள். அதே போன்று அந்த தூதரை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன், அந்த தூதரை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். எந்த ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் வேண்டும் என்றால் அந்த முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய மாட்டோம் என்று மன இச்சையின் அடிப்படையிலே உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடைய கருணையும் கிடைக்காது, அவர்கள் நேர்வழியும் பெற மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் வெற்றி பெற முடியும். எனவே இறைவன் வணக்கத்தை, இறை வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனின் மூலமாக உலக மக்களையே அழைத்து சொல்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 21வது வசனத்திலே, யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், மனித சமுதாயமே உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்த அல்லாஹ்வாகிய அவன் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அழைத்து குறிப்பிடுகிறான். ஒரு மனிதன் வணக்கத்தை நிலைநாட்டுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தானே தவிர படைப்பினங்களை வணங்கிவிடக் கூடாது, மரணித்தவர்களை வணங்கிவிடக் கூடாது, கபறுகளை வணங்கிவிடக் கூடாது என்று ஆணித்தரமாக நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அழைக்கின்றான், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ் உங்களை படைத்தவனை வணங்குங்கள், உங்களை படைத்தவனுக்கு சஜிதா செய்யுங்கள், உங்களை படைத்தவனை உங்களுக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிறானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து வணக்கத்தை அவனுக்கு மட்டுமே நிலைநாட்டுங்கள். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஅ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ ஃபஅக்ரஜ லக்கும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வஅன்தும் தஅலமூன். அதே சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஏன் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும்,
இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை. உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களை விட ஓரிரை கொள்கை ஏன் தனித்தன்மை பெற்றது என்றால், நீங்கள் அல்லாஹ் படைத்த ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். ஏனென்றால் அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா, அந்த அல்லாஹ் தான் உங்களுக்காக வேண்டி இந்த பூமியை வாழக்கூடிய இடமாக விரிப்பாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அந்த இறைவன் தான் அந்த வானத்தை மேடாக ஆக்கி மிகடாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அவன்தான் வானத்திலிருந்து நீரை இறக்கி உங்களுக்கு ரிஸ்கை உணவை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வானத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அனுபவித்துக் கொண்டு படைத்த அல்லாஹ்வை வணங்காமல் மரத்தையோ மன்னரையோ மக்களையோ மரத்தையோ ஒரு மனிதன் வணங்கக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஏனென்றால் உங்களை படைத்தவனை தான் வணங்க வேண்டும், உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவனை தான் வணங்க வேண்டும். உங்களுக்காக வேண்டிய இந்த பூமியை விரிப்பாக வாழும் இடமாக இன்பம் தரக்கூடிய இடமாக அல்லாஹ் தான் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா வ அன்தும் தஅலமூன். இப்படியெல்லாம் உணர்ந்து கொண்டு, இப்படியெல்லாம் புரிந்து கொண்டு, இப்படியெல்லாம் விளங்கிக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மன்னர்களிலே செய்து விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை கல்லறைகளிலே செய்து விடாதீர்கள் என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நம்மளோடு பேசுகிறது. குர்ஆனை கேட்க நாம் தயாராக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய விஷயங்கள், தர்கா வழிபாடுகளை ஒரு காலமும் நாம் செய்துவிடக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு அழகாக குர்ஆன் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை படைத்தவனை வணங்குங்கள், படைத்தவனுக்கு இபாதத் செய்யுங்கள், படைத்தவனுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களையும் அனுப்பி வைத்தான். உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் இந்த மக்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா. சூரத் அன்-நஹல் 16வது சூராவினுடைய 36வது வசனத்திலே சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பி வைத்தோம். அந்த தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? எதற்காக அனுப்பி வைத்தோம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும், அவனிடம் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்திலே செய்த பிரச்சாரம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. குர்ஆனுக்கு கட்டுப்படாதவர் வெற்றி பெற முடியாது, குர்ஆனுக்கு அடிபணியாதவர்கள் வெற்றி பெற முடியாது, குர்ஆனுக்கு கட்டுப்படாதவருக்கு உலகத்திலே இன்பம் கிடைக்காது, இழிவு தரும் வேதனை இம்மையிலும் மறுமையிலும் உண்டு என்று நம்மை படைத்த அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நபிமார்களும் போதித்த போதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான் வணங்க வேண்டும். இதற்காகத்தான் ஒவ்வொரு நபிமார்களும், குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டு காலங்கள் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு நபிமார்களும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், குறிப்பாக இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்திலே 23 ஆண்டு காலங்கள் இந்த மக்களை சத்தியத்தின்பால் அழைக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இறை நிராகரிப்பவர்கள் சொன்னார்கள், வானத்தை படைத்தவன் அல்லாஹ் தான், பூமியை படைத்தவன் அல்லாஹ் தான், வானத்திலிருந்து நீரை இறக்குவன் அல்லாஹ் தான் என்று அன்று மக்கத்து காபிர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்துரைக்கிறான். எனவே அந்த நம்பிக்கைக்கு பிறகு அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இணை வைத்தார்கள், இணை கற்பித்தார்கள். அவர்களை அல்லாஹ் காஃபிர் என்றும் முஷ்ரிக் என்றும் என்றே திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டுமே தவிர அவனால் படைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு படைப்பினங்களையோ கபர்களையோ வணங்கிவிடக் கூடாது. மிகப்பெரிய ஒரு ஆபத்து, நரகத்திலே தள்ளப்பட்டுவிடும். இதற்கு தான் நபிமார்கள் எல்லாம் பாடுபட்டார்கள், தியாகம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முஸ்லீம் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய கடமை குர்ஆன் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான்.
சூரத்துல் அஅராஃபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது சூரா 194வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி இபாதுன் அம்சாலுக்கும் இபாதுன் அம்சாலுக்கும். நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை அழைக்கிறீர்களோ, இறந்தவரை அழைக்கிறீர்களோ, மரணித்தவர்களை அழைக்கிறீர்களோ, கல்லை அழைக்கிறீர்களோ, லா இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற ஒரு அடியார் தான், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அவர்கள். இபாதுல்லக்கும் ஃபதுஊஹும், நீங்கள் அவர்களை அழைத்தாலும் சரி, ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பதில் கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் சவால் விட்டு குறிப்பிடுகிறான். இறந்து போனவர்களை நீங்கள் எவ்வளவு காலங்கள் உட்கார்ந்து கொண்டு மண்டையை உடைத்துக் கொண்டாலும் அவர்கள் பதில் தர மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 14வது வசனத்திலே சொல்கிறான், 13னுடைய தொடர்ச்சி, வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கத்மீர், அல்லாஹ்வை விட்டுவிட்டு, படைத்தவனை விட்டுவிட்டு மரத்தையோ மன்னரையோ கபர்களையோ எவர் ஒருவர் இறந்து போன அடியார்களை அழைத்து பிரார்த்திப்பார் என்றால் மா யம்லிகூன மின் கத்மீர், ஒரு கடுகு அளவு கூட அவர்கள் படைப்பதற்கோ துல்லியத்திற்கோ அதிகாரம் பெற்றவர் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வைன் ததுஊஹும், அவர்களை நீங்கள் அழைத்தால் லா யஸ்மஉ துஆஅக்கும், உங்களுடைய பிரார்த்தனை அவர்கள் கேட்க மாட்டார்கள். வலவு சமிஉ, அப்படி கேட்டாலும் மஸ்தஜாபலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். வயக்ஃபுரூன பிஷ்ரிகிக்கும் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு இணை கற்பித்தை விட்டு இறைவனுடைய இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, இறந்து போன மனிதரிடத்திலே போய் கேட்பது, மரணித்தவரிடத்திலே போய் கேட்பது என்பதை அல்லாஹ் தஆலா தடை விதிக்கிறான். நீங்கள் அவரிடத்திலே கேட்பதினால் ஒரு பலனும் கிடையாது. வல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன ரிஸ்கா, உங்களுக்கு எந்த ஒரு ஆகாரத்தை அவர்களால் கொடுக்க முடியாது, ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லிக் கொடுக்கிறான். மரணித்தவரிடத்திலே கேட்கக்கூடாது, மரத்திலே கேட்கக்கூடாது, கொடிமரத்தை வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த உம்மத்தை பாதுகாக்கிறான். இந்த உம்மத்தை பாதுகாக்கத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் பாடுபட்டார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் மனிதனுடைய ஈமானை நாசமாக்குவதற்கு, மனிதனுடைய ஈமானை பலகீனப்படுத்துவதற்கு ஷைத்தானுடைய வழி இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தான், அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தான், இந்த உலகத்திற்கு நான் செல்வேன், ஃபபிமா அஹ்வைதனி லஅகதன்னும் லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், அல்லாஹ்ட்ட சவால் விடுறான் ஷைத்தான், இந்த உலகத்துக்கு நான் போவேன், இந்த உலகத்துக்கு போவது மட்டுமல்ல, லஅகதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், உன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று நீ குர்ஆனிலே சொல்கிறாய் அல்லவா, அதை தடுப்பதற்காக நான் மனிதர்களிடத்திலே செல்வேன். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்றான், நீ சொன்னல்ல சிராத்துல் முஸ்தகீம், அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு சொன்னல்ல, அதை நான் தடுப்பதற்காக லஅகதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில போய் உட்கார்ந்து கொண்டு சும்மலாத்தியன்னு மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் சவால் விடுறான், நான் போய் நேரான வழியில விட மாட்டேன், அல்லாஹ்வை மட்டும் வணங்க விட மாட்டேன், மரணித்த ரப்பி வணங்குங்க, மரணித்த உதவி தேடுங்க என்று ஷைத்தான் அவர்களை நான் வழி எடுப்பேன். எப்படியெல்லாம் அவர்களுக்கு முன்னாடி போவேன், அவர்களுக்கு பின்னாடி போவேன், அவர்கள் இடது பக்கம் போவேன், அவர்களுக்கு வலது பக்கம் போவேன், எந்த கோணத்தில் இந்த மனிதனை வழி எடுக்க முடியுமோ, உன்னை ஈமான விட்டு பறிக்க முடியுமோ, உன்னை வணங்காம தடுக்க முடியுமோ, தொழுகைக்கு போவாத கபிரிஸ்தானுக்கு வா, தொழுகைக்கு போகாத தர்காக்கு வா, தொழுகை வேண்டாம் இபாதத்துக்கு வா, இபாதத்தை விட்டுடு என்று ஷைத்தான் நான் போய் வழி எடுப்ப இந்த மனிதர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்து அவன் ஈமான் கொண்டவர்களை வழிகெடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஷைத்தான் தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், உன்னை மனிதர்கள் அதிகமான மக்களை நன்றி உள்ளவராக பார்க்க முடியாது. ஏன்னா அவர்கள் உடனடியாக சுகமான வாழ்க்கை, ஒரு குறிப்பிட்ட விழா நடத்தினா கூட்டம் கூடிடும் வந்துருவாங்க என்று நினைத்து ஷைத்தானுக்கு அடிபணிந்து போய்விடுவார்கள். எவர் ஒருவர் தர்கா வழிபாட்டை நோக்கி பயணிக்கிறாரோ ஷைத்தானுக்கு அடிபணிந்து விட்டார், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டார், நரகத்தை நோக்கி பயணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய சவாலை ஷைத்தான் இந்த பூமியில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். என்பார்களே, மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக திட்டவட்டமாக தெளிவாக இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக சொன்னான். அதே ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், ஃபபிமா அக்வைதனி, என்ன ஃபபி இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லஅகவி அன்னஹும் அஜ்மஈன், இந்த துன்யால உள்ள எல்லாரையும் வெளியே கெடுப்பேன், ஆனா ஒரு சிலரை
இபாதகல் மின்ஹுமுல் முஹ்லஸீன். யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய இக்லாஸ் இருக்கிறதோ, படைத்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். குர்ஆன் பேசினால் எதிர்த்து பேச மாட்டேன். குர்ஆனுடைய நபி வழி சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் பேசினால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் என்று எவர் ஒருவருடைய உள்ளத்திலே இறை பயம் இருக்கிறதோ, இறை அச்சம் இருக்கிறதோ, தொழுகையாளிகளாக இருக்கிறாரோ, நோன்பாளிகளாக இருக்கிறாரோ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, இப்படிப்பட்ட இபாதத் சாலிகளை என்னால் வழி கெடுக்கவே முடியாது என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னான். போனா வழி கெடுப்ப, ஆனா யாருடைய உள்ளத்துல உன்னை மட்டும்தான் வணங்குவேன், உன்னிடம் மட்டும்தான் கட்டுப்படுவேன், மண்ணறைக்கோ மரத்திற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று எவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அவர்களை என்னால் வழி கிடைக்கவே முடியாது என்று அதையும் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே பதில் கூறிவிட்டு வந்திருக்கிறார். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உம்மத்தை ஈமானிய உம்மத்தாக, ஈமானை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தினுடைய கால சூழ்நிலை இருக்கிறது, குழப்பமான காலங்கள் நிறைந்த காலங்களுக்கு உங்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு குர்ஆன் வலுப்படுத்தும், நபியினுடைய போதனை தான் வலுப்படுத்துமே தவிர உலகத்தில் எந்த மனிதனுடைய பேச்சும் உங்களை உயர்த்தி விடாது, பாதுகாத்து விடாது. அல்லாஹ் தஆலா அதனால் தான் உலகத்தில் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். வமின் ஆயாத்திஹில் லைல், சூரத்துல் ஹாமீம் சஜ்தா 41வது சூராவினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹில் லைல் வன்னஹார் வஷ்ஷம்ஸு வல் கமர் லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர் வஸ்ஜுது லில்லாஹில்லதீ خلقஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றுதான். சூரியனும் சரி, சந்திரனும் சரி, இரவும் சரி, பகலும் சரி, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எனவே அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய இவைகளை லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர், நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜ்தா செய்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு சஜ்தா செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் பேசுகிறது, தர்காவில் போய் நீங்கள் சஜ்தா செய்து விட்டால், அங்கே போய் பிரார்த்தனை செய்து விட்டால், அங்கே போய் பூவையும் பழத்தையும் வாங்கி கொடுத்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக, முஷ்ரிக்கீன்களாக, நரக நெருப்பிற்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று குர்ஆன் அழுத்த திருத்தமாக இந்த உம்மத்தை பாதுகாக்கிறது. உங்களுடைய சுஜூத், உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வணக்கம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். خلقஹுன்ன, இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் அல்லவா, அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை. இதை அழிப்பதற்கு தான் யூதர்கள் எடுத்த ஒரு கலாச்சாரம். யூதர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்த்தெறிய வேண்டும், இஸ்லாமிய வளர்ச்சியினுடைய அதிகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதனால் தான் இந்த யூத கலாச்சாரத்தை, இறந்தவர்களை, நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக ஆக்கினார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வத்தஹத குபூர் அன்பியாஇ மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட்ட இவர்களை அல்லாஹ் நாசப்படுத்துவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால், இந்த துன்யா விட்டு பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய கபர்களை, நபிமார்கள் சத்தியத்தோடு நின்றார்கள், ஷுஹதாக்கள் சத்தியத்தோடு நின்றார்கள், இமாம்கள் சத்தியத்தோடு நின்றார்கள். எந்த சாலிஹின் நல்லடியார்கள் பேசுகிறோமே அவர்கள் எல்லாம் சத்தியத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு காலமும் கபர் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல அடியார்களுடைய பண்புகளை சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லப்படக்கூடிய 25வது சூராவினுடைய 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நல்ல அடியார்கள், நல்ல பண்புள்ளவர்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அவர்கள் அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்க மாட்டார்கள், வேறு யாரிடத்தில் பிரார்த்திக்க மாட்டார்கள். அவர்களுடைய பண்பு ஒமைய ஃபஅல்தால் கயல்கா அஸாமா, இந்த பாவத்தை எவர் செய்கிறாரோ அல்லாஹ்வை விட்டு மரணித்தவர்களை, கபர்களில் கிடப்பவர்களை போய் மண்டை அடித்துக் கொண்டு வியாபாரத்திற்காக அல்லாஹ்வுடைய சத்தியத்தை அழிப்பதற்கு முயற்சிப்பார்களோ, அழிவை நோக்கி பயணிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு காலமும் இறந்த நல்ல அடியார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒவ்வொரு இமாம்களும் தலை சிறந்த மார்க்க அறிஞர்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், ஒவ்வொரு இமாம்களுடைய பிரச்சாரம் சத்தியத்தை அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்க வேண்டுமே தவிர மன்னரைகளை வணங்கிவிடக் கூடாது என்று பெரும் தியாகம் மார்க்க பிரச்சாரம் செய்தவர்கள் அந்த இமாம்கள் அன்பிற்குரியவர்களே. அப்படிப்பட்ட சத்திய சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்விற்கு எதிராக ஒரு செயலை செய்வார் என்றால் அல்லாஹ்வுடைய லானத் அங்கே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வஹியை எழுதி கொண்டிருந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ்,
யா ரசூலல்லாஹ் ஐயு ஸம்பி அக்பர் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் எது யா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே உலகத்தில் மிகப்பெரிய பாவம் எது, எதை அல்லாஹ் பொறுத்துக்க மாட்டான், எதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், அன்த ஜஅலு லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகுக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் பொழுது, அல்லாஹ் உனக்கு உணவளிக்கும் பொழுது, அல்லாஹ் உன்னை தாயுடைய வயிற்றில் வைத்து பாதுகாத்து வெளியாக்கி உன்னை வாழ வைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் இருக்கும் பொழுது அவனுக்கு இணையாக நீங்கள் எதையாவது ஆக்கிவிட்டால், மரணித்தவரையோ இறந்து போனவரையோ கல்லையோ மண்ணையோ ஆக்கிவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர், இதுதான் மிகப்பெரிய பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் நபியின் மீது நம்பிக்கை வைத்தார், நபியுடைய கட்டுப்பட்டால் அந்த நபி சொல்கிறார் இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொன்னார்கள். அதே ஒன்று இன்னொரு முறை மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி கூறினார்கள், அலா அலா உக்பிருக்கும் பிஅக்பரில் கபாயிர், சஹாபாக்களை நோக்கி இந்த சஹாபாக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரம். சஹாபாக்களை தோழர்களே, அலா உக்பிருக்கும் பிஅக்பரில் கபாயிர், மிகப்பெரிய பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கவா, எச்சரிக்கை செய்யவா என்று கேட்டார்கள். காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய பாவம் அல் இஷ்ராக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுதான். அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஷைத்தான் மனிதர்களை வணங்கும்படி செய்வான், கபறுகளை வணங்கும்படி செய்வான், கபருக்கு செல்ல வைப்பான். எனவே அப்படிப்பட்ட விழா கோலங்களில் நீங்கள் செய்து சென்று உங்களுடைய ஈமானை அழித்து அமல்களை நாசமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பாவம் என்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நம்ம எல்லாம் மன்னரைக்கு பொது மையவாடிக்கு ஏன் போக சொன்னார்கள்? நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், மரணத்தினுடைய பயம் வர வேண்டும் என்பதற்கு பொது மையவாடிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஃபஸூரு ஃபஇன்ன ஃபஸூருல் மகாபிர் ஃபஇன்னஹா துذكرத்துல் ஆகிரா வ துذكرத்துல் மௌத். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க பொது மன்னமாடிக்கு செய்யுங்க, அவர்களுக்கு துஆ செஞ்சிட்டு கபருக்கு போங்க, ஏனென்றால் உங்களுக்கு மரணத்தினுடைய பயமும் மறுமையினுடைய பயமும் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட விழா கோலங்கள் நடக்கப்படுகின்ற இடத்திற்கு போனால் ஷைத்தானுடைய ஊடுருவல், அங்கே ஈமான் அழிந்து போகும், மரணத்தின் பயம் வராது, ஷைத்தானின் ஊச்சலாட்டம் வரும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக நாம் செய்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகாக சொன்னார்கள், நீங்கள் பொது மையவாடிக்கு செல்லுங்கள், அங்கே பயந்து கபரிஸ்தானுக்கு ஜனாசாவுக்கு போனீங்கன்னா அங்கே போய் நின்று நீங்க துஆ செய்யுங்க, அவங்களுக்கு மரணத்தினுடைய பயம் வரும். அதனால் தான் சஹாபாக்கள் மூன்றாவது கலீஃபாவாகிய உஸ்மான் இப்னு அஃபான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார் மன்னரைக்கு போவார்கள். போகும்போதெல்லாம் கதறி கதறி அழுவார்கள், தண்ணீர் தாடிகள் நனைந்து நீர்கள் ஊற்றுகின்ற அளவிற்கு அழுவார்கள். ஒரு நபி தோழருடைய நிலையை பாருங்க. மூன்றாவது கலீஃபா, சொர்க்கத்தின் சுப செய்தி பெற்றவர்கள் அழுகின்ற பொழுது கூட இருந்து தோழர்கள் கேட்பார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களை இப்படியெல்லாம் அழ வைத்ததற்கு என்ன காரணம்? ஏன் மன்னரைக்கு வந்தால் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். மன்னருடைய மயக்கத்தை பார்த்தீங்களா? மன்னரையில் செல்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஏற்பட வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றவர்கள், அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் சுபசெய்தி பெற்றவர்கள். அவர்கள் செய்யாத செயலை செய்துவிட்டால் நிச்சயம் நரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த தோழரை கேட்கும்போது உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னார்கள், நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? என் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலுல் மனாசில் ஆகிர், ஃபஇன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸரு ஃபஇன் லம் யன்ஜ ஃபமா பஅதஹு அஷத்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது நான் கேட்டேன், எவர் ஒருவர் இந்த கபர் இருக்கிறது, மன்னரையின் மௌத்துக்கு பின்னால் முதல் வீடு இதுதான், மௌத்துக்கு பின்னால் நீங்கள் சந்திக்க போற முதல் வீடு எது? கபருடைய வாழ்க்கை தான். மிக நீண்ட கால வாழ்க்கை இருக்கிறது, அளவு கடந்த நேரங்கள் கியாமத் நாள் வரை இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த கபர் குழியிலே யார் கேட்கப்படுகிற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அதில் யார் பதில் சொல்லவில்லையோ அவர் வெற்றி பெற மாட்டார், அவர் நரகத்திற்கு சென்று விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை, இந்த கபரை நானும் சந்திக்க போகிறேனே, இந்த கபரில் எனக்கும் கேள்வி இருக்கிறது என்று அஞ்சி நடுங்கி அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களை போன்ற உங்களுடைய உள்ளங்களை நாம் மாற்ற வேண்டாம். அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள், எப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பயத்தினால் மரண பயம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னால் அல்லவா உங்களுக்கு மன்னரைக்கு சென்றால் மரணத்தினுடைய பயம் வர வேண்டும், ஆகிரத்துடைய பயம் வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த சொன்ன வார்த்தை அவருடைய உள்ளத்தை புரட்டி போட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை நாம் இணை வைப்பின் பக்கம் சென்று விடக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகளை நாம் காப்பாற்ற வேண்டும். வீடு வீடாக போய் சென்று நீங்கள் சொல்ல வேண்டும்,
யாரும் அந்த தீய விலையில சிக்கிவிடக்கூடாது. உலகத்தில் கிடைக்கிற செல்வங்கள் நாளை மறுமையில் காஃபிர்கள், நாளை மறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றுவார். உலகத்தில் கிடைக்கிற ஒரு பொருளுக்காக வேண்டி ஒரு ஈமான்தாரியை, ஒரு இஸ்லாமிய மக்களை இறைவனுக்கு நிராகரிக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய காரியத்தை செய்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் நரகத்தில் தள்ளுவதற்கான செயல்பாடை விட்டு நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அதனால தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. சூரத் அத்-தஹ்ரீம் 66வது சூராவினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ் ஏனென்றால் நாளை மறுமையினுடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே நாம் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டோம் என்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் நாசமாயிடும். சூரத்து ஜுமர் அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் கபர்ல போய் கேட்டுட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஜுமர் 39வது சூராவினுடைய 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் எவர் ஒருவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடுகிறார்களோ, வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக், நபியே உமக்கும் சரி உமக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களுக்கு நாம் அறிவித்தோம், வஹி அறிவித்தோம். என்ன? லஇன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக வ லதகூனன்ன மினல் காசிரீன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் படைத்தவனுக்கு நிகராக வேறொன்றை மண்ணறையோ மரத்தையோ கொடிமரத்தையோ நினைத்து போய் நீ செய்துவிட்டால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய் நீங்க தொழுக போயிடும், நீங்க தொழுத நோன்பு போயிடும், நீங்க கொடுத்த ஜகாத்து போயிடும், நீங்க செஞ்ச ஹஜ் போயிடும். யோசிச்சு பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்க 10 ரூபாய் தர்மம் பண்ணிருப்பீங்க, கபரிஸ்தான்ல போய் தர்கால போயிட்டு உண்டியல்ல போய் அங்க போய் நம்பிக்கை செலுத்துறீங்கன்னா நீங்க வச்ச நோம்பு போயிடும், நீங்க போன ஜகாத்து போயிடும். நீங்க கஷ்டப்பட்டு ஈமான் கொண்டு ஈமான் அழிந்து போய்விடும் என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை நபிமார்களுக்கு சொன்னார். வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 88வது வசனத்திலே சொல்கிறான், ذلك هدى الله من يهدي به من يشاء من عباده. இதுதான் நேர்வழி. அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, இதுதான் நேர்வழி. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். வலவ் அஷ்ரகு, அவர்கள் இணை கற்பித்து விட்டால் லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அமல்கள் அனைத்துமே தூள் தூளாக அழிந்து நாசமாக ஆகிவிடும். ஒரு நன்மையும் இருக்காது இணை கற்பித்து விட்டால். அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண படுக்கையில சொன்னாங்க, மௌத்தா போகும்போது சொன்னாங்க, அல்லாஹ்விட்ட துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸ்தன யஅபத். யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணங்கும் இடமாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். ஒரு தூதர் இந்த துன்யாவை விட்டு போகும் பொழுது ஒரு நபி உன்னை கதற பாருங்க, யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணக்க ஸ்தலமாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இதைதான் உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாதாக்களும் ஷஹதாக்களும் பின்பற்றினார்கள். அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் விரும்பாத ஒன்றை அவர்கள் பெயரால் வைத்து உலக ஆதாயத்தை தேடினால் மறுமையில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கதறி எழுதா, யா அல்லாஹ் இந்த உம்மத்தை நான் இப்படி விட்டுட்டு உன்னை மட்டும் வணங்குகிறது தான் போராடினே யா அல்லாஹ், என்னுடைய கபரை கூட விழா வணங்கிடமாக ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பிறகு இந்த சமுதாயத்தை விட்டு பிரியும் பொழுது, இந்த உம்மத்தை விட்டு பொழியும் பொழுது சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், லா தஜஅலு கப்ரி ஈதா, லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை விழா எடுக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். ஏனென்றால் விழா இந்த கபூரிலே விழா நடத்தி அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை நேர்வழியை விட்டு நரகத்தை நோக்கி பயிடுவார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தை விட்டு கவலைப்பட்டு இந்த உம்மத்திற்காக துஆ செய்தார்கள், உம்மத்திற்கு பொறுப்பை கொடுத்தார்கள். லா தஜஅலு கப்ரி ஈதா, யா இறை மக்களே, என்னுடைய கபரை விழா எடுக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை என்றால் உலகத்தில் ஒரு பூமியில் எந்த மனிதர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுக்க மாட்டார். அவர் நல்ல மனிதர்கள், இறந்தவர்கள் சாலிஹான்களாக இருப்பார்கள், நல்ல அடியார்களாக இருப்பார்கள். அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் விரும்ப மாட்டார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை பற்றி கவலைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நிலைகளில் உணர்ந்து புரிந்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பாவ செயல் நம்மை நெருக்கமாக நடைபெறுகின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த தூய்மை தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இந்த ஷிர்கில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு வேடிக்கை பார்க்கின்ற என்ற பெயரில் கூட சென்று அங்கே நின்று விடாமல் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமை நரகத்தின் விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆன் உங்களிடம் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்கள் நம்முடைய உள்ளத்தில் விலைமதிப்புள்ளதாக ஆக்கி பின்பற்றி நடக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நமக்கு கிடைத்திருக்கிற ஈமான் சாதாரண ஈமான் அல்ல, விலை மதிக்கமிக்க ஈமான். நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு போக கூடிய ஒரே கருவி, ஒரே ஆயுதம் ஈமானிய வலு மட்டும்தான். நீங்கள் உலகத்தில் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கலாம், உலகத்தினுடைய நோட்டீஸ்களிலும் போர்டுகளிலும் உங்களுடைய பெயர்கள் பதிவாக்கப்பட்டிருக்கலாம். படைத்த நபிமா அனுப்பப்பட்ட தூதர்கள் வானவர்கள் வருகின்ற பொழுது அந்த வானவர்களுடைய பெயர்களில் உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயர்கள் போக வேண்டும். வெறுமென நோட்டீஸ்களில் பேர் பதிவதினால் எந்த பலனும் கிடையாது. நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அதே சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 82வது வசனத்திலே ஈமானுடைய வலுவை சொல்லிக் கூறினான். வல்லதீன ஆமனு லம் யல்பிஸ் ஈமானு பிதுல்மி வஹும் லஹுல் அமன் வஹும் முஹ்ததூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், எவர்கள் ஈமான் கொண்ட பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பிறகு யார் அந்த ஈமானோடு அநியாயத்தை கலந்து விடவில்லையோ. அநியாயம்னா என்ன நினைக்கிறோம்? சஹாபாக்கள் கேட்ட அநியாயம்னா என்னன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது ஷிர்க், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். ஈமானோடு இணை வைத்தல் கலந்து விட்டால் அவர்கள் வெற்றி பெற முடியாது, ஈமான் கிடைக்காது. எவர்களுடைய ஈமானிலே ஷிர்க் கலக்கவில்லையோ உலாய்க லஹுமுல் அமன், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு இணை கேட்பிட்டா பாதுகாப்பு கிடைக்காது. எந்த துறையிலாவது வந்து அடி உத குத்தி எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன லம் யாமுனு லம் யல்பிஸ் ஈமானு பிதுல்மி. இந்த உலகத்தில் நீங்க இணை வைக்காமல் இருந்தால் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, இம்மையிலும் பாதுகாப்பு, நாளை மறுமையிலும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழியும் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஈமானியர்களுக்கே சொல்றான். ஏன்னா ஈமான் கொண்டவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாங்க. அந்த இணை வைப்பு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ஈமான் கொண்ட அந்த ஈமான்ல இணை வைப்புங்கிற அக்கிரமம் அநியாயம் உள்ள நுழையக்கூடாது. யாரிடத்திலே நுழையிலையோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இந்த துன்யா அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவிலே பாதுகாப்பு கொடுப்பான். நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து காப்பாற்றுவார். அவர்கள் தான் நேர் வழியில் இருக்கிறார் என்ற அறிவிப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக உணர்த்துகிறான். எனவே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களும் நபியினுடைய போதனைகளும் நம்முடைய உள்ளத்தை சத்தியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய, சத்தியத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்களும் இதற்காக முயற்சி செய்து ஒவ்வொரு குடும்பத்திலும் தீமையான காரியத்தை விட்டு பாதுகாப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை தரக்கூடியவனாக இருக்கின்றார். அல்லாஹ் தூதரும் எதை போதித்தார்களோ அதை பின்பற்றி நடக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.